எங்க ஒரு அம்மா அவங்க 2வது பொண்ணுகிட்ட சீலிங்ல ஃபேனை ஃபிட் பண்ண சொன்னா, அந்த பொண்ணு ரொம்பவும் கிளவரா ஒயரை மிச்சப்படுத்துறேன்னு ஃபேனுக்கு பக்கத்தாலே ஸ்விட்ச் பாக்ஸையும் வச்சிடறா. அதை பார்த்து கடுப்பான இந்த அம்மாவும், அடியே பைத்தியக்காரி எதுக்கடி ஃபேனுக்கு பக்கத்தால ஸ்விட்ச் பாக்ஸ் வச்சா, இப்போ எப்படி ஆன் பண்றதுன்னு கேட்டா, ஏன் முடியாது ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இவளும் ஏணியை போட்டு மேலே ஏறி அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு டக்குன்னு கீழே குளிஞ்சிக்கிறா. ஃபேன் வேற பயங்கரமா சுத்திட்டு இருக்கு. சரிடி ஆன் பண்ணிட்டா, இப்போ எப்படி ஆன் பண்றது கேட்டா, அவளும் ஃபேன் ஆஃப் பண்ண முடியாம திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கா. இறங்கி தொடர்ந்து சொல்லவும் இந்த பொண்ணு இறங்கி வந்துடுறா. நான் உன்னை சீலிங்ல ஃபேனை தானே மாட்ட சொன்னா, மாட்டிட்டு பக்கத்துலயே ஸ்விட்ச் பாக்ஸை எதுக்கடி வச்சேன்னு கேட்டா, எனக்கு எதுவும் தெரியாதுமா பெரிய அக்கா தான் சொன்னான்னு சொல்லிட்டு அந்த பெரிய பொண்ணு மாட்டி விட்டுறா. அப்போ கரெக்டா அந்த பெரிய பொண்ணு அந்த இடத்துக்கு வர, இந்த மாதிரி நீ தான் அவளை செய்ய சொன்னியான்னு கேட்க, அவளுமே ஆமான்னு சொல்றா. சரி எல்லாம் செய்ய சொன்னால இப்போ இந்த ஃபேனை எப்படி நிப்பாட்டுறதுன்னு கேட்டா, அதுவா ரொம்ப ஈஸி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இவளும் வெளியில போனவா அதை நிப்பாட்டுறதுக்காகவே ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கா போல. அதை எடுத்துட்டு வந்து பாத்தீங்களா இப்படிதான் ஃபேன் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆஃப் பண்ணி காமிக்கிறா. இது எல்லாத்தையும் பார்த்தா இந்த பொண்ணுங்களுடைய அம்மாவும், அடடா நம்ம பொண்ணுங்களுக்கு இவ்வளோ அறிவா, நல்ல வேலை ஃபேன்ல இருந்து காத்து கம்மியா வருதுன்னு சொல்லாம போனேன், இல்லைன்னா பெட்டையும் கொண்டு போய் சீலிங்லேயே ஃபிட் பண்ணிருப்பாளுங்கன்னு பயந்துட்டு இருக்காங்க.